Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஆக்டர் சாயாஜி சிண்டே அவர்களுக்கு திடீர்னு வந்த மாரடைப்பு காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு வந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு வருது. அதுக்கு சாயாஜி அவர்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அதை பத்தி பேசி ஒரு வீடியோவாவும் போட்டிருக்காங்க. சாயாஜி அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல நடிச்சிட்டு வராரு. தமிழ்ல தூள், வெடி போன்ற மூவிஸ்ல வில்லனா நடிச்சு ஃபெமிலியரும் ஆனாரு. சந்தோஷ் சுப்ரமணியம் மூவில ஜெனிலியாவுக்கு அப்பாவா ரொம்பவே இன்னசென்ட்டான கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. தன்னுடைய இயல்பான நடிப்புனால எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாருன்னு சொல்லலாம். இவருடைய முதல் படமே அதிரடியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுல மகாகவி பாரதியார் அவர்களை போல சிறப்பா நடிச்சிருப்பாரு. இவருக்கு வயசு 65. இப்போ சாயாஜி அவர்களுக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்து உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டதாகவும் 99% ஹார்ட்ல பிளாக் இருந்து அதனால உடனே ஆன்ஜியோ பண்ணதாகவும் சொல்றாங்க. அதுக்கு சாயாஜி அவர்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஒன்ல பேசி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நான் நல்லா இருக்கேன், என்னோட ஃபேன்ஸ் வெல்விஷர்ஸ் யாரும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வருவேன்னு சொல்லி போட்டிருக்காரு. அண்ட் அவருக்கு சிகிச்சை பண்ண டாக்டரும் வீடியோல சாயாஜி அவருக்கு ஹார்ட்ல ட்ரபிள் இருந்துச்சுன்னு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. சாயாஜி அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு வந்த நியூஸ் கேட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஷாக்கிங்காகவும் சீக்கிரமா சரியாகி வரணும்னு கெட் வெல் சூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. नमस्कार, माझे सर्व रसिक प्रेक्षक, हितचिंतक ज्यांच्या मला खूप शुभेच्छा असतात त्या सगळ्यांना एक सांगायचंय मला की माझी तब्येत चांगली आहे. प्रिकॉशनरी म्हणून मी चेक केलं होतं, त्यात एक ब्लॉकेज होतं, ती इझिली निघालं. म्हणजे पुढे कधीतरी अटॅक येऊ शकला असता अशी ती होती, पण ते आता पुढे काही होणार नाही. 10 वर्ष मी खूप चांगलं काम करणार आहे आणि आपल्या सेवेत परत येणार आहे. गमती चमती इंस्टाग्रामला असेल, युट्यूबला असेल, सगळं करू. काळजी करू नका. आणि सगळ्या बातम्या ज्या ऐकताय तुम्ही त्या सगळ्या तशा नाही, पण मी चांगला आहे, आनंदित आहे. तर तुम्हाला शुभेच्छा आणि तुमच्या शुभेच्छांबद्दल धन्यवाद. नमस्कार, माझे सर्व रसिक प्रेक्षक, हितचिंतक ज्यांच्या मला खूप शुभेच्छा असतात त्या सगळ्यांना एक सांगायचंय मला की माझी तब्येत चांगली आहे. प्रिकॉशनरी म्हणून मी चेक केलं होतं, त्यात एक ब्लॉकेज होतं, ती इझिली निघालं. म्हणजे पुढे कधीतरी अटॅक येऊ शकला असता अशी ती होती, पण ते आता पुढे काही होणार नाही. 10 वर्ष मी खूप चांगलं काम करणार आहे आणि आपल्या सेवेत परत येणार आहे. गमती चमती इंस्टाग्रामला असेल, युट्यूबला असेल, सगळं करू. काळजी करू नका. आणि सगळ्या बातम्या ज्या ऐकताय तुम्ही त्या सगळ्या तशा नाही, पण मी चांगला आहे, आनंदित आहे. तर तुम्हाला शुभेच्छा आणि तुमच्या शुभेच्छांबद्दल धन्यवाद.